இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.5ல தேர்ட் சம் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 divided by 2, show that நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f dot g யும் g dot f ம் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது f dot g, g dot f ரெண்டுத்துக்குமே என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்னு தான் ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதை ஷோ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், f dot g கண்டுபிடிச்சுக்கலாம். f dot g equal to, இதை நம்ம எப்படி எழுதணும், f அப்படி எழுதிக்கலாம், dot g g of x. நெக்ஸ்ட் f அப்படி எழுதிக்கலாம். g of x கொஸ்டின்ல நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, x plus 1 divided by 2, அதை எழுதிக்கலாம், x plus 1 divided by 2. இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு f of xல x இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு இப்ப என்ன இருக்கு, x plus 1 divided by 2. ஸோ நம்ம x இருக்க வேண்டிய இடத்த என்னன்னு மாத்தணும்னா இந்த வேல்யூவா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 2 ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலா என்ன சேஞ்ச் பண்ணணும், x plus 1 divided by 2. ஸோ எக்ஸுக்கு பதிலா x plus 1 divided by 2 நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, -1, அந்த -1 அப்படியே எழுதிக்கலாம். இங்க பாருங்க, இங்கேயும் 2, மேல நியூமரேட்டர்லயே 2 இருக்கு, டினாமினேட்டர்லயே 2 இருக்கு, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல பேலன்ஸ் என்ன இருக்குன்னா x plus 1, இங்க -1 இருக்கு, அந்த -1 அப்படியே எடுக்கலாம். இப்போ இந்த +1 இங்க -1 ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணா 0 தான் வரும். ஸோ x பாருங்க, f dot g க்கு நம்ம xன்னு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி g dot f க்கும் நம்ம xன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். g dot f, g dot f எப்படி எல்லாம் g of f of x எழுதிடலாம். கொஸ்டின்ல f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 2x minus 1 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதியாச்சு. இப்ப g of x இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, 2x minus 1. ஸோ நம்ம கொஸ்டின்ல வந்து g of x கொடுத்துருக்காங்க. இந்த x இருக்க வேண்டிய இடத்துல என்ன நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும், 2x minus 1 சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும், x இருக்க வேண்டிய இடத்துல 2x minus 1, அப்புறம் +1 கொஸ்டின்ல இருக்கு, +1 divided by 2. இங்கேயும் -1 இருக்கு, இங்கேயும் +1 இருக்கு. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 ஆயிரும். 2x divided by 2 கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x. ஸோ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்ம ஷோ தட் பண்ணியாச்சு. f dot g equal to g dot f equal to x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Thank you students for watching this video.